சஞ்சு செல்லம் வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். செம்ம போர் அடிக்குது. சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. நீ நியூஸ் பாத்தியா? நான் பாக்கலையே. நியூஸ் பாரு, என்னென்ன நடக்குதுன்னு பாப்போம். நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. சம்மர்ல ஏதாவது நியூஸ் எல்லாம் வருமே. ஐயோ, இங்க பாரு. குழந்தைகளுடன் குளிக்க சென்ற தந்தைக்கு நேர்ந்த சோகம். என்னது இது? ஐயோ, இது என்ன news? ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பள்ளி மாணவன் எங்கே? கதரும் பெற்றோர் உறவினர்கள் எடுத்த முடிவு. ஏய், ஆற்றில் அதான் பாருங்க பாரு, ஆற்றில் மூழ்கி 4 இளைஞர்கள் பலி. வெளியான அதிர்ச்சி தகவல். இதெல்லாம் எங்க போய் சொல்றதுக்கு நம்ம? ஐயோ, இங்க பாரு இந்த நியூஸ். கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற 5 பேர் மாயம். ஆ? ஐயோ, இங்க பாரு அடுத்த நியூஸ். ஆற்றில் குளிக்க சென்ற 4 இளைஞர்கள் பலி. ஆற்றில் மாயமான கல்லூரி மாணவர்கள் 3 பேர் சடலமாக மீட்பு. ஐயோ, இவ்ளோ நியூஸ் பாரு. இந்த சம்மர் வந்துச்சுனாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துருது இல்ல? ஆற்றில் பரிதாபமாக போன உயிர்கள். சுற்றுலா சென்றவர்களுக்கு ஒகேனக்கல் நடந்த அதிர்ச்சி. இந்த பெத்தவங்க வந்து இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த மெஷர்ஸ் எல்லாம், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்களா? ஏன் இப்படி நடக்குது? ஐயோ, எங்க நியூஸ் ஓபன் பண்ணாலும் இதேதான். குளத்தில் மூழ்கி சாவு, குளத்தில் மூழ்கி சாவு, ஆற்றில் மூழ்கி சாவு. ஐயோ, இந்த கோடை வந்துடுச்சுனாலே போன வருஷம் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது இல்ல? ஆமா. இந்த வருஷமும் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க போறோமோ, இந்த பெற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ப்ரிகாஷனரி பேசிக் மெஷர்ஸ் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்ல. இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க, மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க. அது சுற்றுலா சென்றவங்களுக்கு பாரு பாவம். ஆமாங்க, பெத்தவங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னு தெரியல. நம்ம வந்து கோடை விடுமுறை வந்துடுச்சு. பசங்க எல்லாருமே வந்து புக்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு விடுமுறையை வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ற டைம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் போவீங்க, நம்ம தாத்தா பாட்டி ஊர்களுக்கு எல்லாம் போவீங்க. நம்ம வந்து போகும்போது அங்க இருக்க ஏரி, குளம், நிறைய பனை மரத்துல ஏறுவோம், தென்னை மரத்துல ஏறுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்படி நம்ம பண்றதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ வந்துடுச்சு இல்லையா? ஆமா, நம்ம சிட்டி லைஃப்க்கு எல்லாமே லீவ் விட போறோம். நம்ம சிட்டில இருந்து ஒண்ணு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டிய பார்க்கலான்னு நம்ம கிராமத்துக்கு போவோம் இல்லைங்களா? ஆனா இந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே நமக்கு என்ன முதல்ல வந்து ஞாபகம் வரும்? போய் பனை மரத்துல ஏறலாம், அடுத்தது குளத்துல, ஆத்துல இதெல்லாம் வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் தான் ரொம்ப வரும். அதுவும் இந்த சித்திரை மாசம் வெயில் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்குல்ல, இந்த கோடையில இந்த வெயில்ல இருந்து நம்மள தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா போய் குளத்துல குதிக்கலாம் அப்படின்னு இருப்போம், இல்லைன்னா ஆத்துல குளிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம புதுசா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஆசை வரும். புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், புதிய இடம், புதிய பரிமாணம், அப்ப அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஆசை வரும். ஆனா நமக்கு ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்த பத்தி நமக்கு எந்த விஷயமே தெரியாம ஆத்துலயோ குளத்துலயோ இல்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயுமே நம்ம இறங்குறது ஒரு தவறான கருத்து. ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஆத்துலயோ குளத்துலயோ இறங்கணும்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த உள்ளூர் மக்கள் கிட்ட வந்து அந்த ஆத்தோட தன்மை என்ன, இல்லைன்னா அந்த குளத்துல வந்து ஏதாவது மண் சரிவு இருக்கா, ஆழம் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது வந்து ரொம்ப நல்லது. ஆழம் எவ்வளவு, புதுமண் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குளத்துக்குள்ளேயோ ஆத்துக்குள்ளேயோ இறங்குறது வந்து சேஃபா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம ஆத்துக்கு நடுப்பகுதிக்கெல்லாம் கூட்டிட்டு போகாம நம்ம கரையிலேயே வச்சு அவங்களை குளிப்பாட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த தண்ணியை வந்து பழக்கப்படுத்துறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரையில வச்சே அவங்கள வந்து பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. முக்கியமா
அந்த குழந்தைங்கள நம்ம வந்து ஆத்துல குளிக்க கூட்டிட்டு போகும்போதோ இல்ல வந்து ஆத்துல விளையாட கூட்டிட்டு போகும்போதோ அதுக்கான பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போகணும். ஒரு ஆழமான பகுதியில நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணணும், உடனே கத்தணும் இல்லைன்னா யாரையாவது கூப்பிடணும் அப்படிங்கிற எல்லா விதிமுறைகளையும் அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம சொல்லி கொடுத்துதான் வந்து உள்ள இறங்கணும். ஏன்னா கரையில இருக்கும்போதும் வந்து பாசி எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா. சோ பாசி இருக்கிற இடத்துல வந்து எப்படி நம்ம நடந்து போகணும், எப்படி கால் பதிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். முக்கியமா குழந்தைங்கள தனியா விடுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம சிட்டில இருக்கும்போது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல்ல எல்லாமே வந்து நீச்சல் அடிச்சு பழகியிருப்போம். ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிச்சு பழகுன நமக்கு வந்து இதுலயும் வந்து நம்ம பழகிக்கலாம், நமக்கு நீச்சல் தெரியும்ல, அதனால வந்து நமக்கு ஈஸியான ஒரு டாஸ்க் தான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நம்ம வந்து குளத்துல வந்து இறங்குவோம். ஆனா வந்து ஆத்துல குளிக்கிறது நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஓடுற தண்ணி, அதனால அந்த கவனம் நமக்கு வந்து இருக்கணும். அந்த நீர் இழுப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆத்துலயோ குளத்துலயோ நம்ம என்ஜாய் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு புதுசான விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து அது தேவையான விஷயம் தான். அதை பண்ணலாம். நம்ம லீவ்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா எதுவா இருந்தாலும் சேஃபா என்ஜாய் பண்ணலாம். ஆத்துலயும் குளத்துலயும் மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்ல நமக்கு கிராமத்துல எல்லாம் வந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. நம்ம வந்து பனைமரத்துல ஏறுறதெல்லாம் பார்ப்போம்ல, அதையே நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து முயற்சி எடுப்போம். பனை மரத்துல தென்னை மரத்துல இதுல ஏறுறது இல்ல மற்ற மாங்காய் மரத்துல ஏறுறேன் அதுல ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி குதிக்கிறது இப்படிங்கிற நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்க வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பெரியவங்க வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். மரத்துல இருந்து கீழே விழுந்தா எப்படி அடிப்படும், நம்மளுடைய மொத்த கோடை விடுமுறையுமே வேஸ்டா போயிடும். ஸோ அதுல ரொம்ப 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 வந்து நம்ம வந்து கவனமா இருக்கணும். கீழே விழுந்து அடிப்படாம வந்து பாதுகாத்து கொள்றதும் வந்து நமக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது ஒரு மாசத்துல முடிஞ்சிடாது. ஒரு வாட்டி அடிபட்டு கால் கை உடைஞ்சதுன்னா வந்து அது நமக்கு லைஃப் லாங் அதுல வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயுமே வந்து நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு என்ஜாய் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம சேஃபாவும் இருக்கணும், சேஃபா என்ஜாய் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதுலயுமே வந்து இந்த கோடை விடுமுறையை நல்லா டு த ஃபுல்லஸ்ட் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ரொம்ப சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையே பாதுகாப்பின் தாய். பாதுகாப்பா இருந்தாதான் சுதந்திரமா இருக்க முடியும். ஒரு நொடியின் பாதுகாப்பு ஆயுள் முழுதும் நீடிக்கும். அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.